ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா பிஎஃப் தரப்பிலிருந்து வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் கேட்கலாம். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து அவங்க யுஏஎன் நம்பர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பிஎஃப் அக்கௌண்ட் மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அதில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி, எம்ப்ளாயர் அப்படிங்கிற 2 பேருமே இதில் வந்து லிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த பிஎஃப் தரப்பில் வந்து ஒரு புதிய ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இபிஎஃப்ல ஊழியர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, யாராக இருந்தாலும் அவங்களுடைய விவரங்களை புதுப்பிப்பதற்கு வந்து ஏற்கனவே வந்து இருந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து அந்த எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோமோ அவங்ககிட்ட இருந்து அப்ரூவல் வேணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் மூலமாக வந்து ஒரு உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஒரு பதிவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஆன்லைன்லேயே வந்து இபிஎஃப்ல வந்து எம்ப்ளாயி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஏற்கனவே பிஎஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிறது வந்ததிலிருந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்சியலாக ஒரு அக்கௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது, அமௌண்ட் தேவைப்படுதுன்னா கூட அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆன்லைனில் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போது ஆன்லைனில் ஒரு புதிய ப்ரொவிஷன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இபிஎஃப்ஓ ஊழியர்கள் அவங்களுடைய யுஏஎனை ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பெயர்கள், பிறந்த தேதி மற்றும் பாலினம் இது எல்லாமே வந்து அவங்க ஈஸியாகவே எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் அப்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு யுஏஎன் ஹோல்டர், பிஎஃப் ஹோல்டர்ஸுக்கும் அவங்களிலே வந்து மேனேஜ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு அவங்க இந்த டீட்டெயில்ஸை வந்து பதிவு பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடி இருந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ அந்த கம்பெனியிலிருந்து அவங்க ஒரு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இது வந்து டைம் எடுத்துக்கும். இது கிட்டத்தட்ட 20லிருந்து 30 நாட்கள் வந்து டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்க ஏதாவது ஒரு அப்டேஷன் பண்ணணும்னா இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போது அவங்க யுஏஎன்ல ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க யார் வேணாலும் அவங்களோட டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு இதன் மூலமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலரா இந்த சுயவிவரங்கள் பதிவு செய்றது மட்டுமே போன ஒரு ஃபினான்சியல் இயர்லயே வந்து 8,00,000 கோரிக்கைகள் இதுக்காகவே வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில ஒரு 45% வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4,00,000 அக்கவுண்ட்டுக்கு மேல இந்த ப்ரொவிஷன்ஸ் அந்த எம்ப்ளாயரோட ஒப்புதலோட தான் இருந்துட்டு இருந்தனால, இது ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுனால, ஈஸியா வந்து அவங்க ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாலே போதும். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் யாரெல்லாம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1, 2017க்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து யுஏஎன் நம்பர் வாங்கியிருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும். இந்த இபிஎஃப் கணக்க வந்து நீங்க அப்டேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அவங்களோட ஆதார், பான் 2யுமே லிங்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தான், அவங்களுக்கு அடுத்தடுத்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். இதுவரைக்கும் யாராவது வந்து இன்னும் லிங்க் பண்ணாம இருக்கிறீங்கன்னா கூட, மறக்காம லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஒரு ஆப்ஷன் எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்டா சொல்லிர்றேன். அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு மூலமா நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெனுல வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் டேக் அப்படிங்க இருக்கும். நீங்க அதில போயிட்டு உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த 3யுமே வந்து மாடிஃபை பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து நீங்க மாத்திக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்களோட ஆதார் அட்டையில எப்படி இருக்கோ, அதே மாரி நீங்க வந்து மாத்திக்கோங்க. அப்பதான் வந்து இன்ஸ்டன்ட்டா அப்டேட் ஆகும். இந்த ஒரு தகவல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தமான டவுட் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பிஎஃப் சம்மந்தமான நெறைய அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவ கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.